இன்னைக்கு சொல்லப் போற கதையில வர்ற பையனோட பேரு சரவணன். இந்த சம்பவம் நடக்கும்போது சரவணன் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்திருக்கிறான். அவனோட பேரு அரவிந்த். 2 பேருமே காலேஜ்ல ஒண்ணா படிச்சு இருந்திருக்காங்க. அரவிந்த் அப்பா வெளிநாட்டுல இருந்திருக்காங்க. அதனால அவங்க வீட்ல இந்த பையன் அரவிந்த் இவனோட அம்மா. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்க. இவங்க 3 பேரு மட்டும் தான் வீட்ல இருந்திருக்காங்க. அடிக்கடி சரவணன் இவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான். சரவணன் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவங்க வீட்ல நல்லாவே பழகியிருக்கான். இந்த கதையில வர்ற அந்த பொண்ணோட பேரு செல்வி. அவளுக்கு வயசு 24 ஆகியிருந்திருக்கு. அவள காலேஜ்ல டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சிட்டு இப்போ ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேல பார்த்துட்டே இருந்திருக்கா. அப்படி இவள ஸ்கூலுக்கு போகும்போது இந்த கதையில வர்ற அந்த பையனோட பேரு ஜீவா. அவன் இப்போ காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் யாரோ புதுசா மாடியில ஏறி போற மாதிரி சுதாவுக்கு தெரிஞ்சிருக்கு. சுதா கூப்பிட்டு நீங்க யாரு எங்க போறீங்க அப்படின்னு அந்த பையனை விசாரிச்சு இருந்திருக்காள். அதுக்கு அந்த பையன் ஜீவா என்னோட ஃப்ரெண்ட் தான். அவன பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காள். அதுக்கப்புறம் சுதா ஒன்னும் சொல்லாம விட்டிருந்திருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு சுதா மொட்டை மாடியில காய போட்டிருந்த துணி எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக கிளம்பி போயிருந்திருக்கா. அங்க போய் பார்த்தா கண்ட காட்சிய பார்த்து இவளா நம்ப முடியாமல் இருந்திருக்கு. அங்க ஜீவாவும் அந்த பையனோட ஃப்ரெண்ட் ஒரு வானவில் போல. 2 பேருமே கத்தி சண்டை போட்டு விளையாண்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு அவங்க 2 பேரும் கத்தி சண்டை போடுறத பார்த்துட்டு யார்கிட்டயும் சொல்லாமலே இருந்திருக்காள். கொஞ்ச மாசம் கழிச்சு இந்த பொண்ணோட பசங்களுக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டிருந்திருக்காங்க. அதனால இந்த பொண்ணோட புருஷன் பசங்க எல்லாரையும் உன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அதனால சுதாவும் அவங்களோட பிள்ளைகள அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்பியிருந்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட புருஷன் வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்திருக்காரு. ஒரு நாள் இந்த பொண்ணு ஹால்ல டிவி பாத்துக்கிட்டே தூங்கியிருக்கா. இந்த பொண்ணுக்கு திடீர்னு முழிப்பு வந்திருக்கு. கண்ண தொறந்து பார்த்தா எதிர்ல ஒரு ஆள் இருந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா மேல் வீட்ல இருக்க அந்த பையன் ஜீவா தான் இந்த பொண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னுருக்கான். இத பார்த்த உடனே அந்த பொண்ணு அவன பார்த்து, "என்னடா ஜீவா இங்க வந்து நிக்கிற?" அப்படின்னு கேட்டிருக்காள். "என்னோட தங்கச்சி இங்க வந்தாளா?" அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். "இல்ல வரல" அப்படின்னு இவ சொல்லியிருக்காள். அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா தான் இவளோட நிலைமைய பார்த்திருக்காள். இவ குண்டக்க மண்டக்க ஒரு மாதிரி தூங்கி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணியிருந்திருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, இவன் எப்ப வந்தான், எதுக்கு வந்தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காள். கொஞ்ச நாள் கழிச்சு, இவள அடிக்கடி இவனோட தங்கச்சி உங்க வீட்டுக்கு வந்தால அப்படின்னு தேடி வர்ற மாதிரி சுதாவோட வீட்டுக்கு ஜீவா அடிக்கடி போயிருக்கான். இவளும் ஜீவாவுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா. இது வழக்கமா நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஒரு நாள் சுதா வீட்டுக்கு வெளியில நின்னுகிட்டு இருந்திருக்கா. அப்போ இவன் மாடியில இருந்து கீழ இறங்குறத பார்த்து இருந்திருக்கா. உடனே வீட்டுக்குள்ள போயிருக்கா. ஆனா ஜீவா இவ பார்க்காம நேரே சுதாவோட வீட்டுக்குள்ள போய் இருந்திருக்கான். ஜீவா சுதாவ பார்த்த உடனே என்னோட தங்கச்சி வீட்டுக்கு வந்தாளா அப்படின்னு கேட்டிருக்கான். இவளுக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கு. டேய், உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இதேதான் கேக்குற அப்படின்னு திட்டி அனுப்பியிருக்காள். அங்கிருந்து போன ஜீவா அதுக்கப்புறம் 2 நாள் சுதாவோட வீட்டு பக்கமே வராம இருந்திருக்கான். ஒரு நாள் சுதா டிவியில ஒரு ஹாலிவுட் படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காள். அதுல குண்டக்க மண்டக்க பஜனை காட்சி வந்திருந்திருக்கு. இப்படி டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இவளோட கூடவே பிறந்த சொந்த தங்கச்சிய கையில தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காள. அப்போ இவளுக்கு பாட்டு பாடணும், நாதஸ்வரம் ஊதி பஜனை நடத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அப்போதான் இவளுக்கு மேல் வீட்ல இருக்க ஜீவாங்கற அந்த பையனோட நினைப்பு வந்திருக்கு. சரி, அவன் என்ன பண்றான்னு பார்க்கறதுக்காக மாடிக்கு போயிருக்காள். அங்க அவன் கிடையாது. அவனோட தங்கச்சி தான் இருந்திருக்காள். அவள பார்த்து உன்னோட அண்ணன் எங்க அப்படின்னு இவ கேட்டிருக்காள். அதுக்கு அவ என்னோட அண்ணன் வீட்டுக்குள்ள டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காள். அதுக்கப்புறம் சுதா அங்கிருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்திருக்காள். ஒரு 1/2 மணி நேரம் அவன் வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காள். சுதா நினைச்ச மாதிரியே 1/2 மணி நேரம் கழிச்சு அவன் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்திருக்கான். அப்படி இறங்கும்போது இவன் சுதாவ கவனிக்காம வீட்டுக்குள்ள போயிருக்கான். அங்க போய் பார்த்தா சுதா தூங்கிட்டு இருந்திருக்காள். அப்படி தூங்கும்போது அவள் கூடவே பிறந்த சொந்த தங்கச்சி வாயை பிளந்தபடி தூங்கிக் கொண்டிருந்த. அப்போ ஜீவா சுதாவோட கூடவே பிறந்த தங்கச்சி
அழக பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். சுதா கண்ண தொறந்த உடனே இவன் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கான். உடனே சுதா, "டேய் நில்லுடா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அவனுமே நின்றுருக்கான். அப்போ சுதா அவன பார்த்து, டெய்லி நீ என்னோட கூடவே பிறந்த தங்கச்சிய பாக்குறதுக்கு தான் வரியா? அப்படின்னு கேட்டிருக்காள். அதுக்கப்புறம் அவ இருடா, இந்த விஷயத்த உங்க அம்மாட்ட சொல்றேன். அப்படின்னு சொல்லியிருக்காள். அதுக்கு அவன் சொல்லிக்கோ, "எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது" அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். இவளால அதுக்கு மேல நடிக்க முடியல. அவன பார்த்து, சரிடா ஜீவா, நான் நேரா விஷயத்துக்கு வர்றேன். பஜனை நடத்தணும். நீ பஜனை நடத்துறதுக்கு பொருளெல்லாம் போய் வாங்கிட்டு வா. நான் என் கூடவே பிறந்த தங்கச்சிய எழுப்பி ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ வந்து என் கூடவே பிறந்த தங்கச்சி கூட பஜனை நடத்து. அப்படின்னு சுதா சொல்லியிருந்திருக்கா. இவனும் சரி அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் பஜனை நடத்துறதுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீவா பஜனைக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வெளியில வச்சிருக்கான். 10 ராகங்களும் பாடியிருந்திருக்காங்க. நாதசுரமும் ஊதி இருந்திருக்காங்க. இந்த பஜனை சிறப்பாகவே முடிஞ்சு இருந்திருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த மாதிரி கிரைம் ஸ்டோரி கேட்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.